Hi friends, welcome to my YouTube channel. லாஸ்ட் 2 வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 பற்றி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். அதாவது ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். இரண்டாவது வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் டிஎஃப்சி சென்டரோட லிஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து லாஸ்ட் இயரில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒவ்வொரு காலேஜ் வாரியாக அனைத்து கல்லூரிகளோட கட் ஆஃப் மார்க் ரேஞ்சஸை கொடுக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் இருக்கிற எஜுகேஷ்னல் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலேஜஸ் லைக் லிஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 1, 2 அது மாதிரி இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு காலேஜஸ் வந்து பார்த்திங்கனாக்கா காலேஜ் கோடு இங்கே இருக்கும் பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு 1ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சர்ச் கொடுத்தீங்கனாக்கா அது என்ன காலேஜ் அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா காலேஜ் கோடு 1 வந்து பார்த்திங்கனாக்கா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஇஜி கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். இது அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் காலேஜஸ்ஸு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இசிஇ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எந்த மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு வந்து பார்த்திங்கனாக்கா 196.5 க்ளோஸ் ஆகிருக்கு. பிசி 194.5, பிசிஎம் 192, எம்பிசி 192, எஸ்சி 190, எஸ்சிஏ 186.5. ஓகேங்களா, இது மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் வந்து ஃபில்லப் ஆகிருக்கு. அடுத்தபடியாக டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இப்போ பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிட்டி வைஸாக அங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். ஜென்ரல் கேட்டகரி 193, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா எஸ்சிஏ வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் ஃபில்லப் ஆகிருக்கு. 175 லாஸ்ட்டாக. அண்டு ஜென்ரல் கேட்டகரியில் எஸ்சிஏ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 157 இருந்தாலுமே சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு லாஸ்ட் இயர் இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்தபடியாக ஜிஎம் அதாவது சிஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. 196லேருந்து 181.5 வரைக்கும் கம்யூனிட்டி வைஸாக வேரியாக இருக்குது. நீங்கள் முழுமையாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தபடியாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா, 192 to 160. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 190லேருந்து 155 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எம்என் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து பார்த்திங்கனாக்கா 187லேருந்து 144.5 அந்த கட் ஆஃபில் லாஸ்ட் இயரில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மைனிங் இன்ஜினியரிங் 185லேருந்து 147 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக சிவில் இன்ஜினியரிங் முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் தமிழில், இது வந்து பார்த்திங்கனாக்கா சிவில் இன்ஜினியரிங். ஓகேங்களா, இங்கிலீஷில் இருக்கிறது. ஓகேங்களா, கட் ஆஃப் க்ளோஸஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 190லேருந்து 182 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா 198.25லேருந்து 193.5 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஐஎம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 193லேருந்து 163 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. பிரிண்டிங் டெக்னாலஜி 179லேருந்து 131 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 188லேருந்து 142.5. அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் ஓகேங்களா 177லேருந்து 161.5 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிஒய் இசிஇ எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 193.5லேருந்து 166.5 வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் 190லேருந்து 180.5 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த கம்யூனிட்டி வைஸாக டிஃப்ரெண்ட் கேட்டகரி. நம்ம இன்னொரு முறை வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு ஸ்மால் சம்மரி பார்த்தாலும் அட்லீஸ்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்காது பார்த்தலாம். ஓகேங்களா,
டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இசிஇ, ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் engineering SS, mechanical engineering, industrial engineering, manufacturing engineering, mining engineering, civil engineering, computer science and engineering, information technology, printing technology, material science and engineering, mechanical engineering Tamil medium, biomedical engineering, electronics and communication engineering, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஸோ இத்தனை டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை சிஜி கேம்பஸில் இருக்குது. அந்த கட் ஆஃப் ரேஞ்சஸ்மே கொடுத்தேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் மற்றும் அந்த காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு முழுமையாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.